மிக கடுமையான யுத்தம் வளைகுடாவை உண்டு இல்லை என்று ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மீதும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதும் ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் ஈரான் வெறி கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையோ ஈரானில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்திகளை தேடி தேடி அழித்துக் கொண்டு வருகின்றது. ஈரானின் சுமார் 300 ஏவுகணை செலுத்திகளை தாம் தாக்கி அழித்து விட்டதாக நேற்று முன்தினம் இஸ்ரேல் கூறிய நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலில் ஓரளவு சுமூக நிலை திரும்பியுள்ளதாக இஸ்ரேலில் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சில விமான போக்குவரத்துகள் கூட ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. உண்மையிலேயே இஸ்ரேலின் நிலைமை எப்படி இருக்கின்றது? இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமில் இருக்கின்ற எங்களுடைய செய்தியாளர் பென் டேவிட் வழங்குகின்ற களச் செய்திகள் இவை. இஸ்ரேல் யுத்தத்தினுடைய இந்த 6வது நாளில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்க போறேன். நான் நிற்கிறது வந்து ஜெருசலேமுடைய ஒரு மையப்பகுதியில் நான் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடியில் நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு 12 மணிக்கு மேலே இஸ்ரேலுடைய ஹோம் கமாண்ட் என்கின்ற அமைப்பு, ஏன்னா அவங்க தான் வழிகாட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் எப்படி என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும், வீடுகள் இருக்கணுமா, வெளியே வரலாமா, எவ்வளோ பேர் வரலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த வழிகாட்டுதல் எல்லாம் கொண்டு வர்றதும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தளர்வு கொண்டு வர்றது எல்லாமே இந்த ஹோம் கமாண்ட் தான். அப்போ ஹோம் கமாண்டினுடைய அறிவிப்பின்படியாக இன்னைக்கு 12 மணிக்கு மேலே 12:30 இந்த டைமுக்கு மேலே வந்து என்னென்னா மக்கள்லாம் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வரலாம். இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறது, பாம் ஷெல்டர் ஃபெசிலிட்டி உள்ள பாதுகாப்பான பகுதியில் உள்ள ஆஃபீஸ்க்குலாம் என்ன பண்ணலாம், அவங்க வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 50 பேர் வரையிலும் மக்கள் கூட்டமாக கூடி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்னு சொல்ல முடியாது, இஸ்ரேலியர்கள் ஏன்னா வெளியூரில் போய் ஏதாவது டூரிஸ்ட் ஆகவோ அல்லது வந்து டூருக்காகவோ இல்லை ஏதாச்சும் வேலை அலுவல் காரணமாகவோ ஊருக்கு போய் மாட்டிக்கிட்டவங்க இல்லையா, இவங்கள் எல்லாமே வந்து திரும்பி வர முடியாமல் இருந்தது. இஸ்ரேலுடைய ஏர்போர்ட் இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆக்டிவ் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவில் ஃப்ளைட்ஸ் மாத்திரம், ஏன்னா மக்கள் எல்லாமே எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற டைமில் ஜெருசலேம் எப்படி இருக்குது, இங்கெல்லாம் மிசில் விழுந்து பற்றி எரியுதா எல்லாம் பார்க்க போகிறோம். நான் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி 3:30 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ இங்கே என்னென்னா மக்கள்லாம் வெளியே வந்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கெல்லாம் மக்கள் வெளியே வந்து எல்லாம் வாலிபால் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மக்கள் இங்கே விளையாண்டுருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க, முழுசமாக மக்கள் வரல. இப்போ தான் எக்ஸசைஸ், யோகா எல்லாம் மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஓகே, இந்த பார்க் நம்ம அப்படியே போகிறோம். ஆமாம், சிங்கிள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஓகே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வெல்கம். மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஓல்ட் சிட்டி போயிருந்தேன். எல்லாருடைய ஒரு ஆசையும் என்ன அப்படின்னா இந்த வார் வந்து முடிவுக்கு வரணும், அப்படிங்கிற சீக்கிரம் முடிவுக்கு வரணும். ஏன்னா ஜெருசலேமை பொறுத்தவரையிலும் டூரிஸ்ட் வந்தாதான், சுற்றுலா பயணிகள் வந்தால் தான் வருமானம். ஸோ இன்றைக்கி மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருமானம் இல்லை. ஏன்னா குறிப்பாக கைடாக இருக்கிறவங்க, டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்க, வாகனங்கள் அங்கே ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, டாக்ஸிஸ், டூரிஸ்ட் பஸ்ஸஸ், இவங்களை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதி ஏன் நான் வந்தேன்னா, இங்கே தான் வந்து நிறைய பேர் யோகா, ஸ்ட்ரெச்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், நிறைய ஈவெண்ட் எல்லாம் நடக்கிற ஒரு பகுதி. இப்போ நான் நிற்கிறது மவுண்ட் ஜெயனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன். இனியும் போக போக தான் தெரியும் இஸ்ரேலில் எப்படி மக்கள் எப்படி இந்த தளர்வுகளை வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். நிற்கிறது ஜெருசலேமுக்கு ஆப்போசிட்டான ஒரு லொக்கேஷனில் நிற்கிறேன். இந்த பக்கம் பஸ்ஸஸில் வந்து அந்த டைம் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பஸ்ஸஸ் பொறுத்தவரையிலும் எப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கு எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் ட்ரெயினும் அந்த ட்ராம் இதெல்லாம் வந்து அப்படியே
அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு அதிகப்படுத்தி பார்க்க முடியுது. ஆனாலும் இடையில பார்த்தீங்கன்னா மிசைல் அலாரம் வருது. ஆனால் டே 1 இருந்த மாதிரி டே 2 இருந்த மாதிரியான தீவிரம் இல்லை. இல்லாட்டி மக்கள்லாம் வெளியே நம்ம பார்க்க முடியாது. அதோட எண்ணிக்கை வந்து குறையுது. முதல் நாளில் வந்து அந்த எண்ணிக்கை அப்படிங்கும்பொழுது வேவ்ஸ், அதனுடைய நம்பர் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேட்ச் குரூப்பாக வந்து மிசைல் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு முற்றிலுமாய் குறைஞ்சிக்க சொல்ல முடியும். ஏன்னா காலையிலிருந்து 3 முறை மாத்திரம் தான் வந்துட்டு. சரியா, முதல் நாள் வந்து 20 to 25 முறை நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் எதுனா ஓல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். அது நீங்கள் பார்க்குறது வந்து மவுண்ட் ஜயன், சியோன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மலை. இங்கே தான் வந்து இஸ்ரேலினுடைய அரசன் தாவீது அவர்களுடைய கல்லறை இங்கே தான் இருக்கு. இப்போ 6வது நாளில் நம்ம பார்க்குறப்ப என்னன்னா 6 நாளில் எப்படி வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு தோராயமான ஒரு தரவுனை தரேன். முதல் நாள் 90 லான்ச்சஸ் நடந்தது, 90 லான்ச்சஸ் நடந்தது. 2ஆம் நாள் வந்து அது 70ஆக குறைந்தது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் 25, அப்புறம் 20, இப்படியாக குறைந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த லான்ச்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 முறை தான் அந்த லான்ச்சஸ் நடந்திருக்கு. அதுவும் ஹெஸ்போலா அதனுடைய ட்ரோன்ஸ் அதுவும் வந்திருக்கு. பேலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவு தான், 2 3 அப்படி தான் சொல்கிறாங்க. தெரியல எவ்வளோன்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரியல. அப்போது இஸ்ரேலை பொறுத்த வரையிலும் கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி வேலைத்தளங்களில் வந்து ஏற்கனவே சொன்னது போல் யாரெல்லாம் எந்தெந்த ஆஃபீஸ்லலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பாம் ஷெல்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அவங்க என்ன செய்யலாம், அவங்க வந்து போகலாம், வந்து வேலைக்கு போகலாம். அதே போல் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் 50 பேர் உள்ள அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன செய்யலாம், நடத்தலாம் இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஏர்போர்ட் பார்ஷியல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 22 நாடுகளில் இஸ்ரேலர்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த 22 நாடுகளிலிருந்து சிக்கி கொண்டிருக்கிறவங்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்காக எல்லா அப்படிங்கிற இஸ்ரேலுடைய ஏர்லைன்ஸும் இஸ்ரா ஏர் அப்படிங்கிற ஏர்லைன்ஸும் அதோடைய பொறுப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இன்றைக்கி நைட்டும் அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படியும் ஒரு 10 to 12 ஃப்ளைட்ஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே இந்த மக்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தாக்குதல் அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிசைல் அலர்ட் வச்சு நான் வந்து நடந்து போயிட்டே இருந்தேன். மிசைல் அலர்ட் வச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பொழுது ஷாப்புக்குள்ளே போனோம். அதே போல் முற்றிலும் நிற்கலை, முற்றிலும் தாக்கு நிறுத்தப்படல, யுத்தம் ஓயல, ஆனால் எண்ணிக்கை சதவீதம் குறைந்திருக்கிறது. இதுதான் வந்து ஈரானில் வரக்கூடிய மிசைல்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை உள்ள கேள்வி என்னன்னா, ஈரான்கிட்ட வந்து நீ எவ்வளோ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏன் பேலிஸ்டிக் மிசைல் குறிப்பிட்றாங்கன்னா, இந்த பேலிஸ்டிக் மிசைல் மாத்திரம் தான் 2000 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள தூரம் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல் தான். அதுதான் இஸ்ரேலுடைய கன்சர்ன். அப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைலில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அழிக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் படிக்கும் பொழுது இப்போ நான் தரக்கூடிய தரவுகள் வந்து ஒரு அப்ராக்சிமேட் தோராயமான ஒரு தரவு தான். ஏன்னா முதல் நாளில் மாத்திரம் 90 லான்ச்சஸ், 90 முறை பேட்சாக வந்து என்ன பண்ணுறது, ஏவுகணைகள் ஏவப்பட்ட 90 முறை. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது 70 ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் 4ஆம் நாள் வந்து 25 லான்ச்சஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 20, சரியா, 3ஆம் தேதி வந்து 20 லான்ச், நேற்றுக்கு 20 லான்ச் நடந்திருக்கு, நேற்றுக்கு முந்தின 20 லான்ச் நடந்திருக்கு. அப்படியே படிப்படையாய் ஈரான்லேருந்து வரக்கூடிய இப்போ நம்ம ஜாஃபா கேட்டு வழியை உள்ளே போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை.
டாக்ஸிஸ் இல்லை ஓடலை, டாக்ஸிஸ் இருக்கு. மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் விசிட் பண்ணுற இடம். இதில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள், உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் வருவாங்க, இஸ்லாமியர்கள் வருவாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம், எல்லா தரப்பு மக்களையும் பார்க்கலாம், எல்லா நாட்டு மக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கடைகள்லாம் ஓப்பனாக இருக்குது. கிஃப்ட் ஷாப்ஸ் இல்லை, கிஃப்ட் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. இது வந்து கிறிஸ்டின் குவார்டர்ஸ். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டின் குவார்டர்ஸ் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே கிறிஸ்டின் குவார்டர்ஸ். Before I start. Coffee? No. Want to have coffee or anything to eat or drink? Hey, coffee? Yeah, I'm Okay, please. கடையில் யாருமே இல்லை. Arabic coffee. Coffee, or no Arabic coffee. With sugar or without? யாருமே இல்லை பாருங்க. You want some sugar? Yeah. Mister. Sure, yeah. How is your business today? How is my business? Yeah. Because of war? You see my business. Yeah. We are closed. Closed. All the market is closed. No business. You see? முக்கால் கொஞ்சம் ட்ரெயின் பஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் டாக்ஸிஸ் எல்லாம் ஓடுறத பார்க்குறோம். இன்னும் மக்கள் வந்து முழுசாக வெளியே வரல. ஏன்னா இந்த பக்கம் ஏன் இவ்வளோ காலியாக இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன் போல் 3 புனித மரங்கள் வந்து மக்களுடைய நுழைவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அது இல்லை. மற்ற பகுதியில் மக்கள் கூடுதலாக இன்னைக்கு இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷாப்ஸ்குள்ளே ஓல்ட் சிட்டி மார்க்கெட். இதில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் டூரிஸ்ட் தான். லோக்கல் மக்களை காட்டிலும் டூரிஸ்ட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கடைகள் எல்லா கிஃப்ட் ஷாப்ஸ். ஆனால் இதன் காரணமாக மக்கள் யாரும் இல்லை. So what time, how do you feel now about your business and income and all? Zero. Okay. How is your business affect in this time?
How is your business affecting this Before time? the war, it was better. It was good. Okay. Yani, not so good, but we have a war here for 2.5 years almost. Yeah. But last 2 months since the end of January, start little bit to come back. But now, since 1 week, we are closed. We don't work. We don't do. Not even one shaker to come. Nothing. அவர் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது 2.5 வருஷம் வாருக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் மறுபடியும் இந்த திரும்பவும் வார் ஸ்டார்ட் ஆனதுனால என்னன்னா பிஸ்னஸ் இல்லை, ஒரு ஷேக்கலுக்கு கூட எனக்கு வியாபாரம் ஆகலை அப்படிங்கிறார். ஒரு ஷேக்கல்னா எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு இன்னைக்கு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு நானும் தான் இருக்கோம். சரி, அவர் கூப்பிட்டாரு சாப்பிட்றீங்கனாலும் சரி காஃபி குடிப்போம் அப்படின்னு தான். Now we are only praying to be alive, to continue this life. That's all. And nothing happened to us. Yeah. என்ன சொல்றாரு கேட்டீங்க இல்லையா? அது இப்போ இப்படியா வாழணுன்றதுக்காக தான் கடவுளை வேண்டிக்கிறோம் I அப்படிங்கிறாரு. don't want anything else. Yeah. இவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அரபு இஸ்லாமியர். இந்த இடத்துல வந்து இப்போ அலாரம் வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் காஃபி ஷாப்புக்குள்ளே நம்ம Yeah. Now you are. ஆமாம் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். Yeah. Do you have bomb shelter here? Not here inside. Okay. There was 1 or 2 Public. It's like outside, public. Okay. close to the old city. ஓகே. அப்போ வந்து இங்கே இல்லை, பக்கத்தில் பப்ளிக் பாத்ரூம் போகணும். நம்ம இப்போது கடைக்குள்ள இருக்கோம். நம்ம காஃபி ஷாப்பில் Who knows when we'll be in? காஃபி சாப்பிட்டுட்டு வெளியே போனோடனே மிசைல் அலாரம் வந்தோடனே ஷாப் ஓனர் வந்து கூப்பிட்டு வெளியே நிற்க வேண்டாம், உள்ளே வந்துடுங்க, ஏன்னா எனக்கு எங்கே பாம் ஷெல்டர் இருக்குன்னு தெரியல, நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னாரு. அதான் உள்ளே வந்து இப்போ அந்த ஷாப்லேயே உட்காந்துட்ருக்கேன். இது வந்து ஹோலி செப்பில்கருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப். வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் அலாரம் இருக்குன்னு தெரியல. நம்ம அடுத்து ஹோம் கமாண்டோடைய மெசேஜுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போவோம். இது இப்போ தான் நான் பார்க்குறேன், லேட்டஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் உள்ள பல மொழிகளில் ஜெருசலேம் அப்படிங்கிற பேரை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இங்கிலீஷ், கொரியன், இந்தியன் லாங்குவேஜஸ் பார்க்கலாமா? தமிழ். இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் நிறையா இருக்குது. தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, சிங்களம் இருக்குது, அரபிக், ஹீப்ரூ, இங்கே தமிழ் இருக்குது. எருசலேம். நம்ம தமிழ் எருசலேமில் இருக்குது ரொம்ப சந்தோஷம். இது இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமில் இருந்து எமது செய்தியாளர் பென் டேவிட் வழங்கிய ஒளி தொகுப்பு. வளைகுடா நிலவரம் தொடர்பான வேறு சில தகவல்களுடன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.